வடைக்கறி சவுண்ட் ஆகுதா? வடைக்கறி செய்யறதுக்கு 1 அழ கடலை பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில, கொஞ்சம் உப்பு போட்டு. இப்போ அதை வந்து எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கணும். அந்த வடைக்கறி செய்யறதுக்கு சில பேர் வந்து அவிச்சி போடுவாங்க, சில பேர் பொரிச்சு போடுவாங்க. நான் வந்து பொரிச்சு போடுறேன் இன்னைக்கு வடைக்கறி செய்யறதுக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம வடைக்கறி செய்ய போறோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெயில போடுறோம். இதுல கொஞ்சம் மாவுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிட்டு குறை குறைன்னு அரைக்கணும், நைஸா அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதை பொரிக்கிறோம். பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வடைக்கறி செய்ய போறோம். சவுண்டா இருக்குதாம்மா? இது பொரிச்சதை எடுத்துரு. சரி, கட் பண்ணிடு. இதுதான், இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். நிறைய செவக்கணுன்ற அவசியம் இல்லை வடைக்கறிக்கு. இந்த அளவுக்கு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடைக்கறி செய்வதை பார்க்கலாம். உதிர்த்துக்கணும், எல்லாத்தையும் உதிர்த்துக்கணும். இதை சுட்டதை வந்து இப்படி அப்படியே உதிர்த்துக்கணும் எல்லாத்தையும். நம்ம பொரிச்ச கடாயிலேயே கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு உளுந்து, ஒரு 4 பீஸு பட்டை, 4 கிராம்பு, ஸ்டார் ஒரு 3, பிரிஞ்சி இலை ஒரு 3 கட் பண்ணிக்கணும். சோம்பு கொஞ்சம், ஏலக்காய் 1. இது போட்டு வறுத்துக்கணும். முதல்ல இதை வறுத்து முடிச்ச உடனே ஒரு 3 வெங்காயம், 3 வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். அதை போட்டுக்கணும். 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கணும். நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன். 3 வெங்காயம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி 3 தக்காளி பொடியா அரிஞ்சு அதையும் இதில் சேர்த்துக்கணும். 3 வெங்காயம் 3 தக்காளி. ஆமாம், கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. மாவில் வேறு போட்டுக்கிறோம்ல, அதான் உப்பு போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் பார்த்துக்கணுமா. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன். சில பேர் வெறும் மிளகாத்தூள் போடுவாங்க. நான் வெறும் மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன், இந்த மிளகாத்தூளே போட்டுக்குவேன் நான். இந்த மிளகாத்தூள் ஆமாம், நம்ம ஓன் மேட் மிளகாத்தூள் போட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இது கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த பொரிச்சு வச்சுருக்கிறத போட்டு நிறுத்திட வேண்டியதுதான். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கொதிக்கணும். இது சரி, இந்த மாதிரி கொதிக்கணும். உங்களுக்கு உப்பு மிளகாய்த்தூள் பத்தலைன்னா நீங்கள் அதுக்கு உங்களுக்கு எவ்வளவோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எங்களுக்கு இப்படி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை வந்து அப்படியே போட்டுடணும் வடைக்கறி. ஆமாம், இந்த பொடி பண்ணதை இப்படியே போட்டுடணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, அவ்வளோதான். இருமா, கொத்தமல்லி போடுறோம். இது வந்து இப்படி கலரி விட்டா வடைக்கறி இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். அங்கே தோசை ரெடி ஆகிடுது, இட்லி அங்கே ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து மல்லித்தழை போட்டு நிறுத்திட வேண்டியதுதான். கலரிட்டு நிறுத்திட வேண்டியதுதான். வடைக்கறி ரெடி. வடைக்கறி கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடணும் இறக்கும் போது.
ஊற்றிட்டிங்கன்னா வடைக்கறி வந்துட்டு ரொம்ப கட்டியாகாது, நார்மலாகவே இருக்கும். இறக்கும் போது ஊற்றி நிறுத்திடணும், அவ்வளோதான். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கணும்.